ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி லைஃப் வித் மில்லட்ஸ். இப்போ நம்ம சூப்பரான ஒரு ரெசிபி செய்ய போகிறோங்க விநாயகர் சதுர்த்திக்காக. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெயாஸ் கடை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஆரோக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இது வந்து கிச்சிலி சம்பா அரிசிங்க, பாரம்பரிய அரிசி. இதை நல்லா ஒரு 4-5 தடவை வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ஊற வச்சுருக்கேன். நல்லா ஒரு 4 to 5 hours ஊற வச்சுட்டேன். நான் இப்போ வந்து ஒரே ஒரு டம்ளர் தான் அரிசி ஊற வச்சதுனால நம்ம வந்து கிரைண்டர்லலாம் போட்டோன்னா இத்தனோண்டு வரும், கிரைண்டர்லேயே பாதி ஒட்டிக்கும். ஸோ அதனால் நான் மிக்சியில் தான் இதை அரைக்க போகிறேன். அரைச்சிட்டு வந்து நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம முதல்ல வந்து பூர்ணத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக வெல்லம் எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா கரையட்டும். இது சுத்தமானது, அது வெல்லம், அதனால் நம்ம வந்து இதை வந்து ஃபில்டர்லாம் பண்ண வேண்டாம். நல்லா கொதிச்சுட்டு இருக்குதுல்ல, இப்போ கொஞ்சம் கரையிறதுக்கு கொஞ்சம் கட்டி கிடக்குது, அதனால் அது கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் கிட்ட நல்லா இதாகிடுச்சு. நான் வந்து ரொம்ப கம்மியாக ஒரு 4-5 கொழுக்கட்டை தான் செய்ய போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் கம்மியாக ஒரு 100 கிராம் தான் வெல்லம் போட்டிருக்கேன். அதனால் அரைமுறி தேங்காய் மட்டும் நான் இதை போட்டுக்கிறேன். நீங்கள் அதை உங்களோட எதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. வெல்லம் வந்து ஓரளவு கட்டியாயிடுச்சு. இப்போ நம்ம இறக்கிடலாம். இது ஆறும்போது இன்னுமே கட்டி ஆகிடும், அதனால் இப்போயே ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டோம். ஓரளவு கட்டியாக, ரொம்ப மையாகவும் விழுக்குன்னு அரைக்கலை, அதே நேரம் ரொம்ப குருணையாகவும் அரைக்கலை. இந்த மாதிரி பார்த்துக்கோங்களேன். இந்த மாதிரி அரைச்சிருக்கேன். இப்போ இது ஒரு அடிகனமான பாத்திரத்தில் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நான் குக்கரில் தான் வச்சுருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் கிட்ட ஆயில் விட்டுட்டு அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் வச்சு கையெடுக்காமல் கிண்டிகிட்டே இருக்கணும். இது வந்து நல்ல கொழுக்கட்டை பிடிக்கிற பதத்துக்கு வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டையுமே இதே மெத்தடில் செய்யலாம். என்ன விதமான பூர்ணம் வச்சு கூட இதே மாதிரி செய்யலாம். இந்த மாதிரி எந்த அரிசியில் வேணாலும் செய்யலாம். ஆனால் நாங்கள் வந்து எல்லாமே பாரம்பரிய அரிசியில் செய்கிறோம். அதனால் இன்றைக்கி நான் கிச்சிலி சம்பா எடுத்திருக்கேன். எதில் செஞ்சிங்கனாலும் சரி சாஃப்டாக இருக்கும். பட் இது வந்து ஆரோக்கியமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் நல்லா கிண்டுறேன். ஒரு கைட்டே கிண்டுறது கஷ்டம். ஸோ அதனால் நான் வந்து தொடர்ந்து கிண்டிகிட்டே இருக்கணும். பாருங்கள், நல்லா கெட்டியாகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷம் தான், அப்படி நல்லா கெட்டியாக வந்துடுச்சுங்க. பாருங்கள், இந்த அளவு, அதாவது நம்ம அப்படி தொட்டால் அப்படி ஒட்டாமல் கொழுக்கட்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்துருக்கலாம். இப்போ வீட்டில் இப்போ இதை ஆற வச்சுட்டு நல்லா பிசைஞ்சு கொழுக்கட்டை மாதிரி நம்ம ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். வாங்க. இப்போ இது பிசைய முன்னாடி கொஞ்சோண்டு ரொம்ப கம்மியாக உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் அந்த வெளியில் உள்ள அந்த மாவு வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ நம்ம வந்து இதை 2ஆக பங்கு வச்சுக்கலாம். இதில் ஒன்றில் வந்து கார கொழுக்கட்டை செய்ய போகிறேன். அதை என்ன ப்ராசஸ்ன்னு இது முடிச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். நான் வெள்ளையை வந்து பாதியாக பிரிச்சுட்டேன்ல, அதில் வந்து 6 உருண்டை உருட்டி வச்சுருக்கேன். இதுலேயும் ஒரு 6 உருண்டை உருட்டி வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் வந்து இதில் அச்சு இருந்தால் கூட அச்சில் கூட செஞ்சுக்கோங்க. கொழுக்கட்டை அச்சு ஒரு கைட்டு இது பண்ணுறதுனால எனக்கு வரமாட்டேங்குது. நான் 2 கைட்டு பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இதை நல்லா இது பண்ணிவிட்டு உள்ளே வச்சு ஒன்று உருட்டிட்டேன். அதே மாதிரி இப்போ எல்லாத்தையும் உருட்டிட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து இந்த இனிப்பு செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ இந்த காரத்துக்காக பாதி மாவு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா. அதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வத்தல், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து, கொஞ்சம் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு நிறையவே போட்டுக்கணுங்க. அதுக்கப்புறம் இதுலேயும் நல்ல ஒரு அரை முடி தேங்காய், எவ்வளோக்கு எவ்வளோ தேங்காய் நிறைய போடுறீங்களோ அவ்வளோக்கெல்லாம் டேஸ்ட்டு செமையாக இருக்கும். நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதுக்கு கொஞ்சம் உப்பு பத்தாது, கொஞ்சம் உப்பும் போட்டு பிசைஞ்சு நம்ம பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், நல்லா பிடிச்சாச்சு. கையை வச்சு கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம வேறு தட்டில் வைக்கிறது தான் வந்து பெஸ்ட்டு. பட் நான் ஒரே தட்டில் வைக்கிறேன். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து எங்கேயுமே பிதுங்கலே இல்லை. பிதுங்கி இருந்துச்சு அப்படின்னா இதோட ஸ்வீட்டெல்லாம் போய் இந்த கார கொழுக்கட்டையெல்லாம் உட்காந்துரும். ஸோ நமக்கு அப்படிலாம் வைக்காததுனால நம்ம வச்சு தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இந்த கொழுக்கட்டையை வச்சுக்கலாம். சரிங்களா? ஆவி வெந்துடுச்சு, நல்லா வெந்துடுச்சுங்க. அப்பா
பாரம்பரிய அரிசியில் செய்கிறப்பங்க எல்லாரும் என்ன மனம் மணக்குதுன்னு வீட்டில் மனம்னு அப்படி சொல்கிறாங்க. நான் இது கூடயே இருக்கிறனால எனக்கு மனம் தெரில, ஆனால் ருசி அப்பா அப்பாரங்க. கண்டிப்பாக பாரம்பரிய அரிசியில் நம்ம வீட்டில் செய்யக்கூடிய எல்லா டிஃபனும் செய்யலாம். அந்த மாதிரி டிஃபன் செய்கிறதுக்கு நீங்கள் மாறுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய இந்த மாதிரியான விதவிதமாக பாரம்பரிய அரிசியில் செய்யக்கூடியது, சிறுதானியத்தில் செய்யக்கூடிய உணவுகள்லாம் அவங்க பார்த்து நீங்களும் ஆரோக்கியமாக செய்யலாம். என் பெற்ற இன்பம் வையகம் வாழ்க, ஆரோக்கியமாய் வாழ்வோம்.